முதலமைச்சர் விஜயை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், இந்த சந்திப்பிற்கான நோக்கம் மற்றும் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அண்மையில முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை நேர்ல சென்று சந்தித்திருந்தார். அதுல அன்புமணி ராமதாசுடைய கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்துல சென்று சந்தித்திருந்தார். இந்த நிலையில சாதி வாரை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற அடிப்படை கோரிக்கையை வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திக்க பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். தற்போது தமிழ்நாடு முதலமைச்சருடனான சந்திப்பு அவரது சேம்பர்ல நடைபெற்று வருகிறது. முக்கியமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என அனைத்து கட்சி கூட்டத்தை அண்மையில பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தி இருந்தது. அந்த கூட்டத்துல தமிழக வெற்றி கழகம் சார்பில் வீர விக்னேஸ்வரன் அந்த கூட்டத்துல கலந்து கொண்டிருந்தார். அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை தமிழ்நாடு முதலமைச்சரிடம் வழங்கி சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக துவங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திக்க தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வருகை. அவரோடு சேர்த்து கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள், அதாவது ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்தி, வழக்கறிஞர் பாலு ஆகியோர் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகளை வலியுறுத்தி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திப்பதற்காக அன்புமணி தலைமைச் செயலகத்திற்கு வந்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். முதலமைச்சர் விஜயை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்திருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம்.